பொருத்தம் இல்ல எங்களுக்கு. நாங்க பார்க்கும்போதே ஜாதக பொருத்தம் இல்லன்னு தான் சொன்னாங்க. அவங்க பரணி நட்சத்திரம், மேசராசி. ஓஹோ! ரஜ்ஜு பொருத்தமே இல்லையே! ஆமாங்கய்யா. நாங்க ரஜ்ஜு பொருத்தமே ஜாதக இல்லன்ட்டு அப்புறம் எப்படிம்மா பொருத்தம் லவ் இல்ல. மேரேஜ் பண்ணீங்க? வேண்டாம், பதில் சொல்ல முடியாத கேள்வி. இந்த 10 பொருத்தம்ன்றத நான் ரொம்ப சொல்லியிருக்கிறேம்மா. அது ஒரு முட்டாள்தனமான ஒண்ணு. அந்த 10 பொருத்தத்தை பத்தி நிறைய மேடைகள்ல பேசியிருக்கிறேன். இந்த 10 பொருத்தம் ஓகேங்க. என்பது இல்ல எப்படி ஹஸ்பண்ட் வந்தது உங்களோட அப்படிங்கிற வீடியோஸ் தான் ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களோட இது பார்த்தா இப்ப கத்துட்டு இருக்காங்க. நெறைய பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் அதனால தான் நாங்க இப்போ பேசலாம் உங்கள்ட்ட அப்படின்ட்டு கால் பண்ணேன். ரொம்ப நாளாவே கால் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் எனக்கு இந்த கிடைச்சிருக்கு. கிடைச்சிருச்சு இல்லம்மா? ரொம்ப நாளா ஆமாங்கய்யா. ரொம்ப வருஷ சந்தோஷம். கணக்குல கால் பண்றவங்கலாம் இருக்கிறாங்க. யாரோ ஒருவருக்கு ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. பரம்பரையுடைய ஆசீர்வாதத்தினால கிடைக்குது. நான் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் ரேண்டமாக பார்க்குறோம். ஒரே நேரத்தில் இந்த நேரத்தில் 60,000 பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க ஃபோன் லைவை. இந்த நேரத்தில் ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. 60,000 பேர் ட்ரை பண்ணுற இந்த லைவில் நான் ஒரு 15 பேருக்கு தான் பலன் சொல்கிறேன். சரிங்கய்யா. இந்த நாள்ல இருந்து நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. ஜென்மச்சனி விலகின மாதிரி நினைச்சுக்கங்க. கணவரோட சந்தோஷமா தான் இருப்பீங்க. சனி தசை முடிந்து விட்ட காரணத்தினால கணவருக்கு எந்த விதத்திலையும் நெகட்டிவ் வரவே வராது. அதை பற்றிலாம் உண்மையில யார் சொன்னாலும் கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் யோகமாகத்தான் இருக்குது. பொருளாதார முன்னேற்றத்தோடு இப்போ இருக்கிற கோயம்புத்தூரை விட்டுட்டு தள்ளியும் போவீங்கம்மா. அதுதான் பாயிண்ட். சரிங்கய்யா. இப்பவே கணவருக்கு ஹைதராபாத் டச் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. கரெக்டாக கேதுசை ஆரம்பிச்ச உடனே கடகத்தில் இருக்கக்கூடிய கடல் தாண்ட வைக்கக்கூடிய பெரிய ஆறுகளை தாண்ட வைக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு இருக்கிறதுனால கேது புக்தியில் தூர இடங்களுக்கு இன்னும் தூர இடங்களில் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போகக்கூடிய அமைப்பு இருக்குமா. ஒரு 2 வருஷம் மட்டும் தொழில் பண்ண வேண்டாம். அந்த 2 வருஷத்துக்கு பிறகு 2030 உங்களுக்கு நல்ல அமைப்பு உண்டு. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்து.